கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற குமார அன்பர்களோடு திருப்புகழ் அமுதம் கிடைத்த தலங்கள், அருணகிரியார் பாடி பரவிய தலங்களை மானசீகமாக தரிசனம் செய்து கொண்டு வருகின்றோம். இப்போ எல்லாரும் எந்த தலத்தில் இருக்கீங்கன்னா, திரு ஆரூர் அப்படின்ற ஒரு அற்புதமான தலத்தில் இருக்கீங்க. இந்த ஆரூர் அப்படின்ற தலத்தை பாடாத அருளாளர்களே கிடையாது. அந்த தலத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் பாதை இருக்குது. நிறைய பாதைகள் உண்டு. பூந்தோட்டம்னு சரஸ்வதி கோயில் போகலாம், அங்கேருந்து நாகை போகலாம், இப்படி நிறைய பாதைகள். தஞ்சாவூர் இப்படி இருக்கும்போது மயிலாடுதுறை செல்லும் பாதையில் ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் பயணித்தால் நாம் தரிசிக்க இருக்கும் ரொம்ப ஒரு அழகான தலம் இது. அஷ்ட வீரட்டான தலங்களில் ஒரு தலம் திருவிற்குடி. அதாவது சுவாமி அன்பு காட்டி அருள் செய்த தலங்கள் பல உள்ளன. தேவார பாடல் பெற்ற தலங்கள் 276 அன்பு செஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 தலம் மட்டும் அன்பு செய்யாமல் அறக்கருணை இல்லாமல் மரக்கருணை காண்பித்தது. குழந்தைய கொஞ்சி தான் வளர்ப்போம். ஒரு சமயத்தில் அந்த குழந்தையினுடைய பாதை மாறுது, வளர்ப்பு ஒழுங்கு இல்லைன்ற மாதிரி நமக்கு ஒரு பயம் வரும்போது என்ன பண்ணுவோம், கண்டிக்க ஆரம்பிப்போம். அப்படிதான் சுவாமி ஒரு 8 தலத்தில் மட்டும் கொஞ்சம் கண்டிச்சு அருள் பண்ணார். அதுவும் அருள் தான், மரக்கருணைன்னு பேர். இப்போ சம்பந்தரை கொஞ்சி ஏத்துண்டார், அது அறக்கருணை. அருளாளர்கள் நிறைய பேரை சுவாமி அப்படியே ஏற்றுக்கிறார் இல்லையா, கொஞ்சம் சோதனை பண்ணி. தண்டிக்கலை, சோதனை தான் தர. நாவுக்கரசரை ஏத்துண்டார், எல்லா நாயன்மார்களையும் ஏத்துண்டார். ஆனால் ஒரு இடத்துல தண்டித்து சம்ஹாரம் செய்து ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு முக்தி இன்பம் கொடுக்கறது தான் வீரச் செயல், மரக்கருணை அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சுவாமி வீரச் செயல்கள் புரிந்த இடம் 8. எல்லாருக்கும் தெரிஞ்சது பிரதானமானது காலன் என்ற யமனை அழித்த மார்க்கண்டேயன்ற ஒரு பக்தனுக்கு யமனை அழித்த திருக்கடவூர். யமன் அழிந்த தலம், அதனால் யமனுடைய வேலைகள் எதுவும் எடுபடாது என்பதால் தான் 60ஆம் கல்யாணம், அந்த மணி விழா, சதாபிஷேகம், 80வது திருமணம்லாம் போய் அங்கே பண்ணிக்கிறாங்க. ஏன், யமனுடைய சக்தி அங்கே எடுபடாது. சுவாமி சக்தி அபிராமி சக்தி தான். அந்த முதல் வீரச்செயல் திருக்கடவூர். காமன் என்ற மன்மதன் ஆசையை இறைவனுக்கே உண்டு பண்ண நினைக்கும் பொழுது அவனை அழித்த தலம் திருக்குறுக்கை. இப்படி ஒரு தலங்கள் இருக்கு. தக்ஷனின் தலையை பறித்த இடம் திருப்பரியலூர். 5 தலை கொண்ட பிரம்மன் சிவனுக்கும் எனக்கும் 5 தலை தானேன்னு ஆணவமாக இருக்கும் பொழுது அவரின் ஒரு தலையை அவர் வெட்டிய இடம் திருக்கண்டியூர். இப்படி 8 தலங்கள் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரான் பரர் 3 புறங்களை எரித்து வில்லேறி சென்று தேரேறி வில்லோடு தேரேறி சென்ற இறைவன் இருக்கிறது திரு அதிகை வீரட்டா. அந்தகாசுரன் அப்படின்ற இருட்டை அழித்தது திருக்கோவலூர். இப்படி ஒரு தலமாக இருக்கும் பொழுது சுவாமி இந்த இடத்துல என்ன செய்கிறார்கள், வழுவூர்னு யானை, அப்படியே யானை தோலை உரித்து போத்தின்றாரா சுவாமி. இது 7 தலங்கள் பார்த்தாச்சு. இப்போ இருக்கிற தலம் தான் திருவிற்குடி. யார் இவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துளசி செடி வீட்டில் இருக்கு இல்லையா, திருமாலுடைய ஒரு உகந்த புஷ்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பிள்ளையாருக்கு அருகம்புல்லோ, அம்பாளுக்கு வேப்பிலையோ, சிவபெருமானுக்கு வில்வமோ, அது மாதிரி திருமால் அப்படின்னாலே துளசி. அதனால் துளசிக்கும் ஜலந்தராசுரன்ற ஒரு அசுரனுக்குமான ஒரு வரலாறே உண்டு. அந்த ஒரு தாக்கத்தினால் இங்கே ஜலந்தராசுரன் அப்படின்ற ஒரு கொடிய அசுரனை சுவாமி சக்கரம் மாதிரி ஒன்று வரைஞ்சார். இன்றைக்கெலாம் ஒரு பில்டிங் வரத்துக்கு முன்னாடி அப்ரூவல் பிளான்னு ஒன்று போடுறாங்க பார்த்தீங்களா, முதல்ல அது எப்படி வரப்போகிறதுன்றதை வரைஞ்சு காமிப்பாங்க. அப்படி சக்கரத்தை வரைஞ்சே ஜலந்தராசுரனை சுவாமி அழித்தார். அதுதான் திருவிற்குடி. அந்த சக்கரத்தை அப்படியே 3D டைமென்ஷனில் எடுத்து அதை திருமாலுக்கு கொடுத்துட்டார். அந்த சக்கராயுதத்தை தான் திருமால் வைத்து கொண்டிருக்கின்றார். இது துளசி அப்படின்ற அந்த ஒரு செடியோடு அவள் பிருந்தா என்ற நாமத்தில் இருந்து அவள் வாழ்க்கைக்கும் தொடர்புடைய வரலாறு உள்ளதால் இங்கே தலவிருட்சம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு துளசிங்க. பிருந்தாவனம்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம ராகவேந்திரருக்கெலாம், அது மாதிரி வில்வம் இருக்கிறது சரிங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு துளசி, அதுதான் பார்த்தீங்கன்னா இது. இப்போ ஜலந்தராசுரன் அழித்த வீரச் செயல்களுள் ஒன்று இது. சிவபெருமான் இருக்கார், வீரட்டேஸ்வரர்னு பேர். அம்பாளுக்கு பரிமள நாயகின்னு பேர். இது இருக்கட்டும். இப்போ முருகனுக்கு வந்துடலாம். நம்ம முருகப்பெருமான் எப்படி இருக்கார்னா, மயில் மீது அமர்ந்து வள்ளி தேவயானை இருபுறம் இருக்க மிக அழகாக கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கின்றார்.
காமிக ஆகம முறையில் இங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு 2 கால தினசரி பூஜைகள் நடைபெறுகின்றன. இந்த இடத்திற்கு வந்து அருணகிரிநாதர் இந்த அழகன் முருகனை கண்டு ஒரு திருப்புகழ் பாடியிருக்கின்றார். இந்த இடத்துல இருக்கக்கூடிய திருப்புகழுக்கு என்ன ஒன்று அழகா இருக்கும்னா, தன திமி 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 திம் டகு டகு, அந்த மாதிரி ஒரே சவுண்டு, சந்தம் தாளத்துக்கு டக்க டக்க டக்க, அந்த மாதிரி திமி திமி திமின்ற ஒரு சவுண்டு ஓரியன்ட் திருப்புகழை இந்த இடத்துல அருணகிரிநாதர் பாடுறாரு. தனபேரி அப்படின்ற மாதிரி வரும், ஒரு ஸ்டான்ஸான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து அப்படி வரும். ஏன் இத்தனை ஒலிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பாடல்? எப்பவுமே இந்த ஒலிகள் சில மந்திர மாற்றங்களை நமக்கு கொடுக்கும். சுவாமி பாட்டு ஏன் நான் வந்து சுவாமி கிட்ட வேண்டுறேன், நடக்கும், ஆனால் கொஞ்சம் காலதாமதமாக நடக்குது. ஏன் எனக்கான வினைகள் இருக்கு, ஆனால் சில பதிகங்கள் பாடி வேண்டும் பொழுது மட்டும் அது ஏங்க கை கொடுது? ஏன்னா அதில் இருக்கிற சில எழுத்துக்கள் வார்த்தைகளுக்கான மந்திர பிரயோகங்கள் வைத்துத்தான் அருணகிரியாரோ அல்லது அருளாளர்களோ பாடியிருக்கின்றார்கள். இதில் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு ட்விஸ்ட் வந்துட்டே இருக்கும். இதே ஒரு பாணியில் பார்த்தீங்கன்னா சஷ்டி கவசத்துலேயும் பார்த்தீங்கன்னா ர ர ர ர ர அது மாதிரி அந்த ஒலிக்கான முக்கியத்துவம் இருக்கும். அதெல்லாம் பண்ணிவிட்டு அது முருகனுடைய டான்ஸுன்னு சொல்லியிருப்பார் நம்முடைய பாலதேவராய சுவாமிகள். இந்த இடத்துல இந்த டகு டகு திமி திமி இதெல்லாம் போட்டுட்டு அருணகிரியார் சொல்லிட்டார், இப்படி தான்ப்பா ஒரே சவுண்டாக இருந்தது. அந்த சூரபத்மனோடு முருகன் வந்து போரிட்டான் இல்லையா வீரமகேந்திரபுரியில், அப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ பெரிய இறைச்சலோட ஒரு இடத்துல தக்க தக்க தக்கன்னு நடக்குது, இன்னொரு டிக்கு டிக்குன்னு இருக்கு, அந்த வால் சத்தம் இப்படி கேட்குது, இன்னொன்று இடத்துல ஸ்வைன் 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 அந்த ஆயுதங்கள் பறக்குது. இப்படிலாம் தான் அந்த போர்க்களத்தில் எனக்கு ஒலிகள் கிடைத்தன. மானசீகமாக அந்த போர்க்கள காட்சியையும் தரிசித்து அந்த ஒரு ஒலிகளை இந்த அழகான பதியின் திருப்புகழில் நம்ம அருணகிரியார் கொடுக்குறார். இது ரொம்ப பிரசித்தி பெற்ற திருப்புகழ். இதை கேட்டு பாருங்க, உள்ளுக்குள்ள அந்த ஒரு போரினுடைய சவுண்டை கொடுக்கணுன்றது அவருடைய நோக்கமாக இருந்திருக்காது. ஆனால் அந்த எழுத்துக்களுடைய மறுபடியும் அந்த எழுத்துக்களை ரிப்பீட்டாக சிலதை உச்சரிக்கும் பொழுது அது நம்ம உடலில் இருக்கிற மந்திர மாற்றங்களை கொடுக்கும், அது நமக்கு நேர்மறையான விஷயங்களை கொடுக்கும். இப்படி ஒரு நுணுக்கத்தோடு வைத்த ஒரு அற்புதமான திருப்புகழ் இந்த திருவிற்குடி என்ற இந்த அஷ்டவீரட்டான தலங்களில் நம்முடைய அருணகிரியார் கொடுத்திருக்கார். அதனால இது கண்டிப்பா அனைத்து முருக பக்தர்களும் படிக்க வேண்டிய ஒரு அற்புதமான திருப்புகழ். இந்த பதிக்கு வாங்க, வீரட்டானேஸ்வரரை தரிசனம் செய்யுங்க. இங்க இருக்கக்கூடிய தமிழ் அழகன் முருகப்பெருமானை திருப்புகழ் பாடி பரவி அருளும் புகழும் பெறுவோமாக. வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.